அதிமுகவிலிருந்து விலகி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய எஸ்.ஐ. சுப்பா அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். குறிப்பா சி.வி. சண்முகம் அவங்க தலைமையிலான அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்பொழுது நீங்க தான் முதல் கோரிக்கையா வைத்திருந்தீங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி. ஏன் அந்த முடிவு எடுத்திருந்தீங்க? மக்கள் பெருவாரியாக யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? தாவேக்காக்கு அவருடைய தலைமையை ஏற்று போட்டிருக்காங்க. மக்களோட போறது நல்லதா இல்லையா? நல்லதா இல்லையா? நல்லது தானே? அதுதான் மக்கள் கருத்தை ஏற்றுக்கிறோம். இப்போ ஏன்னா இப்போ தொடர்ச்சியா பல கட்ட ஆலோசனைகள் அப்படிங்கிறது சி.வி. சண்முகம் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்தாங்க. அது முதல் நாளே அந்த கோரிக்கையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்களா? அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நீங்க மறுபடியும் நான் ஒரே வார்த்தை தான் சொல்வேன், மற்றவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. என்னை ஏத்துக்க நான் விருப்பப்பட்டு வந்தேன், அவ்வளவுதான். இல்ல ஏன்னா ஃப்ளோர்ல உங்களுடைய கருத்து தான் பிரதிபலிக்கப்பட்டது பாத்தீங்க, இல்ல அவங்க ஏற்கனவே அந்த கருத்துல இருந்தாங்கன்னு பாக்கலாம். எனக்கு அது தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அவர் ஆளுங்கட்சிக்கு, அதுவும் தலைவர் முதல்வர் அவர்களுக்கு அவருடைய மக்கள் பெருவாரியாக கொடுத்த வாக்குக்கு நம்ம அது போகணுங்கிறது என்னுடைய என்ன, அது பண்ண சொல்றேன். அதிமுக மூன்றாவது இடத்துக்கு சென்று விட்டதை எப்படி பாக்குறீங்க? இது அவநம்பிக்கையா ஒரு பாக்குறீங்களா? ஏன்னா தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய சூழல் இருக்குன்ற ஒரு அச்சம் இருக்கா? நான் என்னைக்குமே அப்படியே சொல்லிட்டேன், பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். நடக்க போகிற வேலை என்னன்னு பார்க்கறத விட்டு முடிஞ்ச கதையே நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. நடக்க போகிறது நல்லா இருக்கா? எஸ், இந்த இடத்துல நல்லா இருக்கும். எனக்கு வந்தோடனே வைப்ரேஷன் நல்லா இருக்கு. ஆனா இந்த ஒரே கேள்வி கடைசி முடிச்சிடறேன். இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது இன்னைக்கு 2 நாளா பெருசா பேசப்பட்டிருக்கு. இந்த குதிரை பேரத்துல உங்களுக்கான அந்த மாதிரி பேசப்பட்டதா? தமிழக வெற்றிக் கழகம் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டாங்கன்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம், குதிரையும் எனக்கு தெரியாது, பேரமும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அது இன்னொரு விஷயம், என்னை எவனாலையும் விலைக்கு வாங்க முடியாது. நான் என்னை எவனும் விலைக்கு வாங்க முடியாது. என்ன ஏன் சொல்லுங்க, நான் நல்லவர்ங்கிற ஒரே காரணத்துக்காக வந்திருக்கிறேன் தவிர வேற யாரும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. என்னோட ஹிஸ்டரியை முடிஞ்சா என் தொகுதிக்கு வாங்க, நானே உங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணித்தேன். சலுகை மீன்ஸ் உட்காரதுக்கு, தங்குறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணித்தேன். ஒரு நாள் டூர் அடிங்க, எவனாவது என்ன சொன்னானா அவரை கொண்டாந்து விடுங்க. தம்பி நான் அப்படி இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்றலாம் விலகியவர்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றீங்க, என்ன கேட்காதீங்க. எனக்கு உண்டு, எனக்கு சீட்டு கொடுப்பானே எனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி அதுக்கு முன்னாடி அடுத்த இடத்துக்கு போயிட்டீங்க? தலைவர் எனக்கு கொடுத்தாருன்னா அதை பணியோடு ஏற்றுக்குவேன். வெற்றி பெறுவது மக்கள், அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதில் நான் கண்டிப்பா உறுதியாக வெற்றி பெறுவேன். உங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க உங்க தொகுதியில் அப்படின்னு சொல்றீங்க. ஐ மீன் அவங்க செலுத்திருக்காங்கன்னு சொன்னேன், நல்லவன்னு சொல்றேன். ஓகே, அப்போ எந்த கட்சியில் நின்னாலும் வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு, விசிலையும் நின்றா வெற்றி பெறுவீங்க அப்படிலாம் எனக்கு கிடையாது. இப்போ இந்த கட்சி, இந்த தலைவர் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர். அதுதான் சப்போர்ட். 15 நாள்ல அது எப்படி கணிக்கிறீங்கன்றது? ஏங்க இப்போ மக்களே பெருவாரியா வாக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம், வந்த உடனே அவர் சொன்னது என்ன, நீங்க உடனே என்ன சொல்லுவீங்கன்னா கரண்ட் கட் ஆச்சு, உடனே பண்ண முடியாது. அங்க 10 கொள்ள அது உடனே பண்ண முடியாது. வந்த உடனே அந்த போதைக்கு முடிவெடுத்தாரா? சிங்கப்பெண்ணு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா? இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காரா? 15 நாள் இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க? கரப்ஷன் இல்லை, எல்லாமே டிரான்ஸ்பரன்சி சொன்னாரா? டெண்டர்ல நம்ம யாராவது சொல்லியிருக்காங்களா? நல்லவரா இல்லை சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. இல்ல வரேன்.